காட்டில்தான் இப்படி சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிறார்கள் என்றால் உரிய அனுமதியோடு விவசாய நிலத்தில் வளர்த்தாலும் சந்தன மரங்களை விடுவதில்லை கடத்தல் கும்பல். அப்படியொரு சம்பவம்தான் மதுரை மாவட்டத்தில் அரங்கேறி உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த பேரையூர் தாலுகாவுக்கு உட்பட்டது பி. அம்மாப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்சாமி என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் தேக்கு, சந்தனம் உள்ளிட்ட மரங்களை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் இரவில் அவரது விவசாய நிலத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சந்தன மரங்களை மட்டும் வெட்டி கடத்தி உள்ளனர். பிரத்யேக இயந்திரங்களை கொண்டு மரங்களை அறுத்தும் எஞ்சிய மரங்களை வெட்டி சாய்த்துவிட்டும் அந்த கும்பல் தப்பியோடி உள்ளது. அந்த மரங்களின் மதிப்பு மட்டும் 1 கோடி ரூபாய் என கூறுகிறார் விவசாயி முத்துசாமி. நான் 5 ஏக்கர் எனக்கு இருக்கு சார் தோட்டம். 5 ஏக்கர் தோட்டம் 1993 தேக்கு மரம் வச்சேன். அதுக்கப்புறம் 2005 தான் கவர்மெண்ட் தனியாரும் சந்தனம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நல்லதாக போச்சு. சந்தன மரம் பார்த்தா நம்மளுக்கு நல்ல கெயின் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும்ட்டு நான் ஃபாரஸ்ட்டில் போய் கண்டுகளை வாங்கி சந்தன மரம் வச்சேன். என்கிட்ட இப்போ தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மரம் இப்போ இருக்கு. ஆனால் இப்போ 2018 பெரிய மரமாக 2018 பெரிய மரமாக வெட்டிட்டு போயிட்டேன். ஒரு 20 மரத்தை அவங்க கொண்டு போயிட்டேன். அதனுடைய மதிப்பே 1 கோடி ரூபா இருக்கும். எனக்கு இருக்கிற மரத்துலையாவது வெட்டி நான் காசாக்கணும், நீ இதை பாதுகாக்க முடியாது அப்படின்னு சரி பெட்டிஷன் கொடுக்கணும். எல்லா பெட்டிஷனும் கொடுத்தாச்சு. இடங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களும் தோட்டத்தை பார்வையிட்டு உடனே செஞ்சிருவோம்னாங்க. ரேஞ்சர்கிட்ட பார்வைடு பண்ணி, டிஎஃப்ஓ பார்வைடு பண்ணி, ஃபைல் எங்கே இருக்குன்னா டிஎஃப்ஓ கோஆர்டினேட்டர்கிட்ட இருக்குன்னாங்க. சரி நான் அங்கேயும் போய் பார்த்தேன். அலைஞ்சு செத்து போனேன். ஒன்றும் ஆகலை. அன்னைக்கு கொஞ்சம் காசாக்கியிருந்தேன்னா இருக்கிற மரத்தையாவது காசாக்கியிருப்பேன். இப்போ 15ஆம் தேதி இரவு பாருங்க, நான் 16 எப்படியும் தோட்டத்துக்கு காலையில் வந்துடுவேன். நான் வந்து பார்த்தா பூரா வெட்டி கிடக்கு. ஆகா பழைய வடிக்கும் தேடி வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆளுங்க போட்டு ஒரு 4 பேரை டெய்லி காவலுக்கு வச்சு எப்படியாவது இந்த தடவை ஆளை பிடிச்சி கொடுவோம் அப்படின்னு பார்த்தா பிடிக்கவே எங்களால் முடியலை. கடைசியில் ஒன்றும் ஆகலை. கடைசியில் பழைய வடிக்கும் ரிப்போர்ட் பண்ணி இப்போத்தான் அவங்க விஓ ஒரு 3 விஓ வந்து பார்த்தாங்க, எஸ்பி போலீஸ் வந்து பார்த்தாங்க, எஸ்ஏ வந்து பார்த்தாங்க. என்ன சார் இப்போ வெட்டின மரம் 30 மரத்தை கொண்டு போட்டேன். தூரோடு தோண்டிட்டேன். போன வட்டம் 2018 தூர தோண்டலை, இந்த தடவை தூரோடு தோண்டிட்டு போட்டேன். அதனுடைய மதிப்பே 1 கோடி தான் இருக்கும் சார். 30 மரம் இந்த வட்டம் போயிடுச்சு. போன தடவை 2018 20, இப்போ 30 மரம் அவன் கொண்டு போட்டான். மொத்தம் 50 அவன் கொண்டு போனது. எனக்கு நஷ்டீடு அன்னைக்கு ஒரு 100, இப்போ ஒரு 150 பிளேடு போட்டிருக்கேன். 250 மரம் தான் நஷ்டீடு. இப்போ ஒன்றுமே செய்ய முடியல சார். எனக்கு அன்னைக்கு இன்னைக்கும் 1 கோடி ரூபா காசு ஒன்றுமே நான் செலவழிச்சு ஒரு பைசா கூட நான் எடுக்க முடியல. அவன் எடுத்துட்டு போட்டேன். கடந்த 2018ஆம் ஆண்டே இதேபோன்று 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களை வெட்டி மர்ம நபர்கள் கடத்திய நிலையில் தற்போது மீண்டும் கைவரிசை காட்டியிருப்பதால் மனமுடைந்து போயுள்ளார் விவசாயி முத்துசாமி. இது தொடர்பாக பேரையூர் காவல் நிலையத்தில் முத்துசாமி அளித்த புகாரின் பேரில் தப்பியோடிய சந்தன மர கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.